ரொம்ப எப்படி சொல்லணும்னா, ரொம்ப அழகானதொரு விஷயத்தை தரக்கூடியது. எப்பயுமே நம்ம வந்து பிளசன்ட்டா இருந்தா ரொம்ப நல்லது. கருப்பு ஆடை அணியாமல், மத்த எந்த ஆடை வேணாலும் அணிஞ்சுக்கலாம். இந்த சந்திர திசையில மட்டும் அந்த மாரி கருப்பு ஆடை அணிந்தோம்னா, அது வந்து நமக்கு ஏற்புடையதாக இருக்காது. நாம் செய்யக்கூடிய செயல்கள், எடுக்கக்கூடிய ஒரு காரியம் வெற்றி அடைவதற்கு கொஞ்சம் குறைச்சலா இருக்கும். அதிலேயே சில விஷயங்கள் இருக்கு. சந்திரனும், சனியும் சேர்ந்திருந்தால் புணர்ப்பு அப்படிங்கிற ஒரு யோகமும், தோஷமும் இருக்கு. அதெல்லாம் தனியா நாம பார்த்துக்கலாம். இப்ப திசைய மட்டும் தான் நம்ம பார்க்கணும். சந்திர திசையில் இருக்கக்கூடியவர்கள் நாம். சந்திர திசையில் இருப்பவர்களுக்கு இதெல்லாம் நெறைய விஷயங்கள் நம்ம சொல்றோம். அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னு நாம நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன். சார் எனக்கு இந்த சந்திர திசை வந்து ப்ரமோஷன் வரணும் சார். இன்னும் வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கணும் சார். கல்யாணம் ஆகல, கல்யாணம் இந்த மாரி இதான் மேஜர் விஷயங்கள். வீடு கட்டணும். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குச்சே. 2, 3 விஷயங்கள் நம்ம செஞ்சு வந்தோம்னா, மேன்மை கிடைக்கும். நான் ஃபுல்லா நம்ம கர்மா தான் இருக்கு. அப்படியே பெரட்டி விடுன்னு நான் சொல்ல மாட்டேன். நடக்கும், நடக்கலாம், நிச்சயமாக நடக்கும். என்னன்னா, நீங்க வந்து ஆஞ்சநேயருக்கு திங்கட்கிழமைகளில் உங்களுடைய நட்சத்திரம் இருந்ததுன்னா, அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரம் இருந்தால் பெட்டர். வெண்ணெய் காப்பு சாத்தி வருதல் அப்படிங்கிறது மிக, மிக விசேஷம். ஒரு திங்கட்கிழமையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் வச்சுக்கங்களேன். திங்கட்கிழமை 2 திங்கட்கிழமையில இது